வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிங்கப்பூரில் உள்ள மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன், அதாவது சிங்கப்பூர் சிங்கம் என்று சொல்கிற அந்த லயன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குற எந்த வீடியோவிலையுமோ அல்லது எந்த படங்கள்லையுமோ வர ஒரு அந்த அட்ராக்ஷன் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் அதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிச்சோன்னா ஒரு ஸ்பெஷலும் இல்லை. பேசிக்காக சிங்கப்பூர் வர்றாக்கள் ரெயினோ பஸ்லேயோ போய் பார்க்குறத இந்த டைம் காரில் எப்படி போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த வீடியோன்ற அடிஷனல் ஆக்டிவிட்டியோ அடிஷனலாக செய்த உண்டு. மற்றபடி மக்கள் பஸ்ஸில் அல்லது மெட்ரோ ட்ரெயினில் தான் போய் பார்க்குறாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஜுவலில் இருந்து வெளிப்பட்டு பேருந்து சிங்கப்பூரில் உள்ள லேண்டோட உள்ள வீடுகள் உள்ள இடங்களை பார்த்துட்டு பேருந்து ட்ரைவ் பண்ணி நாங்கள் மெரினா பேயை பார்ப்போம். இந்த ட்ரைவிங்கில் பார்த்துட்டு அங்கே போய் போகிறது இடம் தான் அந்த சிங்கப்பூர் சிங்கம், அதாவது லைன் இருக்கிற இடம். அந்த லைனை எப்படி மக்கள் பார்க்கினேன், அந்த லைனுக்கு முன்னால் எப்படி மக்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி வீடியோ எடுக்கினேன்றது சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போய் பார்த்த விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா பார்க்குறேன். சிங்கப்பூர் சிபிடியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர் சிபிடிக்கு எதிர அந்த ரிவருக்கு அங்கால மெரினா பே ரிவருக்கு அங்கால உள்ளது ஃப்ளவர் டோம். மற்றது அந்த ஃப்ளவர் டோம் உள்ள இடங்களை தான் பார்க்குறீங்களா. அதுக்கு பக்கத்தில் மெரினா பேயும் இருக்கிறது உங்களால் பார்க்கறதுல இருக்கும். அதுக்கு எதிர் சைடில் உள்ளதான் சிங்கப்பூர் சிபிடி. இந்த சிபிடியில் சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறது. இந்த சென்ட்ரல் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்டில் உலகத்தில் உள்ள எல்லா பேங்குகளும், மற்றது எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், மற்றது ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் செய்கிற அதர் கம்பெனிஸ் இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இந்த ஏரியாவிலேயே எப்போவும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டே இருக்கும். அதாவது அந்த அவையோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிற அளவுக்கு தேவையான பில்டிங் இன்னும் இங்கே இல்லாததால் எப்போவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டு இருக்கும். அதால் சிங்கப்பூரில் சிவில் இன்ஜினியர்ஸுக்கு வேலை வாய்ப்பு ஓரளவு கூடவே இருக்கிறது. ஆனால் இப்போ சிங்கப்பூர் கவர்மெண்ட் லோக்கலுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்காண்டி ப்ரொஃபஷனல்கிட்ட வருகையை குறைக்கிறதுக்காண்டி அவையோட சம்பளத்தை இந்தளவு சம்பளம் இருந்ததை நம்ம அவையில ஸ்பான்சர் பண்ணி இங்கே வச்சுருக்கலாம்னு சொல்லி ஒரு ரூல் வச்சுக்கினேன். அதால் ஒரு நன்மை என்னன்னு சொல்லி சொன்னால் ப்ரொஃபஷனல் இங்கே போக நல்ல சம்பளத்தோட வேலைக்கு போகலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் இப்போதைக்கு சிங்கப்பூர் போகிறதுக்கான விசா கிடைக்காது. இப்போ நீங்கள் பார்க்க தெரியும் அந்த டிஃப்ரெண்ட் ஷேப்பான பில்டிங்ஸ் அதுகள் எல்லாம் தெரியுது. அடுத்த மெரினா பே இது நாங்கள் போகிற இடத்துக்கு எதிரே உள்ள அட்ராக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க உங்களுக்கு சிங்கப்பூர் வெதர் நல்லா இருக்கிறவனாக இருக்கும். பட் நீங்கள் ரங்கி நடந்து போக உங்களால் அந்த வெப்பத்தை கொஞ்சம் தாங்க இல்லாத அளவுக்கு இருக்கும். வேர்த்து வலியும் மற்றது டயர்ட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டிருக்கும். ஸோ ரெகுலராக தண்ணி குடித்து கொண்டு இருந்தால் தண்ணியோ அல்லது ஏதாவது சோடாவோ அல்லது ஏதாவது குடித்து கொண்டு இருந்தால் ஆக்டிவாக இருக்கலாம், அல்லது சூப்பர் டயர்ட் ஆகிடுவோம் குயிக்காக. ஸோ இப்போ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகிறது அந்த சிங்கப்பூர் சிங்கத்தை பார்க்குறதுக்கு. இந்த சிங்கப்பூர் சிங்கம் அதாவது இந்த லயன் சிங்கப்பூர்லேயே மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன். அது அதில் வாயிலிருந்து தண்ணி வர்றது பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம். நான் முதலே சொன்னாக்க சிங்கப்பூர் சிங்கத்தை யூட்டிலைஸ் பண்ணுறது எங்கள் மக்கள் தான். அவையில் டிக்டாக் வீடியோவோ யூடியூப் ஷோ வீடியோ எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணுங்கள் இந்த சிங்கப்பூர் சிங்கத்தை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 பேர் அதில் வீடியோ எடுத்து கொண்டிருக்கீங்க. மேபி டிக்டாக்குக்கு அல்லது யூடியூப் ஷோவுக்கோ அல்லது இன்ஸ்டாகிராமுக்கு தான் வீடியோ எடுத்து
பட் எனக்கு தெரியாது எந்த பிளாட்ஃபார்மில் அது இந்த வீடியோ வரும்னு சொல்லி சேர்ந்து வந்து சிங்கப்பூர் சிங்கத்தை பற்றி சுற்றி நாங்கள் வீடியோ எடுத்தது எப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லி சுற்றி வீடியோ வந்து நெக்ஸ்ட் 4-5 மினிட்ஸ் எடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து இதில் வந்து போட்டுருக்கேன், அதை பாருங்கள். இது இந்த ஹிஸ்ட்ரியை வந்து விக்கிபீடியாவில் இருக்குது. ஸோ விக்கிபீடியாவில் இருந்து தான் நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். பட் இந்த ஸ்பெஷல் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மற்றது வந்து மெயின், அதாவது சிங்கப்பூர் சிடியில் வந்து இருக்கிறதால வந்து பேஸ்லாம் வந்து இது ஒரு அப்ரோச்சபிள் பிளேஸில் இருக்கிறதால எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. மத்தியான நேரங்களில் போகிறது தவிர்க்கலாம், அதாவது வெப்ப உஷ்ணம் அதுகள் கூடவே இருக்கிறதால. மற்றபடி இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்ட் வந்து படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் தான் இந்த சிங்கப்பூர் சிங்கம் இருக்கிற இடம். ஒன்று வந்து மெரினா பேயில் உள்ள மெரினா அந்த இந்த ஹோட்டல் வந்து பேக்ரவுண்டாக இருக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது வந்து சிங்கப்பூர் சிங்கம் பேக்ரவுண்டாக இருக்கிறதுக்காக வந்து ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ வந்து எடுக்கலாம். ஸோ மக்கள் வந்து இந்த இடத்த வந்து தங்களுடைய வீடியோக்கள் அல்லது வீடியோ செய்கிறதுக்கான இடமாய் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் இருக்கீங்க வந்து கொஞ்சம் வியூஸ் வருவதற்காக வந்து இதில் வந்து வீடியோ எடுக்கலாம். இது நல்ல இடம் தான், வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல இடம் தான். வீடியோ ஃபோட்டோ மற்றது வெட்டிங் ஷூட் அதுகள் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல இடம் தான் இது. இதால் கொஞ்சம் தூரம் ஒர்க் பண்ணி போனால் அங்கால வந்து சிங்கப்பூரில் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து வரும். அங்கே தான் உலகத்தில் உள்ள எல்லா பேங்குகளும் வந்து இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த சிங்கப்பூரில் வந்து டேக்ஸ் வந்து குறைவு. இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியாவில் ஒரு பேங்க் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் டேக்ஸ் ரேட் வந்து 30%, அதாவது பிஸ்னஸ் பர்பஸான டேக்ஸ் வந்து 30%. சிங்கப்பூரில் வந்து டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து குறைவிட்டதால் அவையண்ட அதாவது கண்டினென்டல் ஆஃபீஸுகளை வந்து சிங்கப்பூர் அல்லது ஹாங்காங்கில் தான் வச்சிருக்கிறத வெளிநாட்டு பேங்க். ஸோ ஏஷியன் பசிபிக் ரீஜனுக்கான பேங்குகள் எல்லாம் வந்து சிங்கப்பூர் அல்லது ஹாங்காங்கில் தான் இருக்கும். ஸோ பேங்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இடமும் தான் இந்த இடம். இந்த டிக்டாக் வீடியோ எடுக்கிற 2 பேரும் வந்து கன நேரமாக வந்து திருப்பி ரீஷூட் பண்ணி கொண்டு போது அவைகளுக்கு ஏற்ற வீடியோ வந்து வரவில்லைன்னு தான் நான் நினைச்சேன். பேர் வந்து இந்த சிங்கப்பூர் சுற்றி எடுக்கிற வீடியோக்கள் தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், ஏதாவது ஸ்பெஷலாக இருந்தால் நான் திருப்பி உங்களோட வந்து கழிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க. மற்றது வந்து இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணுங்க. மற்றது இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ண சொல்லுங்கள். இப்போ வந்து அந்த சிங்கப்பூர் சிங்கம் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணி என்னென்ன வியூ வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக போனோம். பக்கத்தில் வந்து டோம் இருக்குது, அங்கால வந்து இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது. அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்தை வந்து மெரினா பேன்ற டொப்புக்கு போகிறது வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன்.
அப்படி போனோம்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு சூட் பண்ணி காட்டுறேன். மற்றது வந்து இந்த வியூ வந்து இப்போ பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சுன்னா அந்த இதில் சின்ன பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் வந்த உடனே இந்த மெரினா பேயும் அந்த சிங்கப்பூர் சிங்கமும் வந்து பேக்ரவுண்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இதில் இருந்து கூட அப்படியான ஒரு வியூ வந்து உங்களுக்கு எடுக்கலாம். ஸோ அப்படியான வியூ எடுக்கிறதுக்கான இடம் வந்து இந்த இடம் வந்து நல்லா இருக்கும். மற்றது அங்கே வந்து மக்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடத்துலையும் வந்து ஒரு சின்ன சிங்கப்பூர் சிங்கம் வந்து இருக்குது. அதையும் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு இருக்கும். அதாவது சிங்கப்பூர் சிபிடியை வந்து பார்க்குறீங்க. இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஸ்டார்பாக் இருக்குது. ஸ்டார்பாக்கில் வந்து நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் மற்றது தேவையான சாமான் வேதலாம். இங்கே வந்து சிங்கப்பூரில் ஸ்டார்பாக் வந்து ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் கணக்கு. விலையில் வந்து கொஞ்சம் வந்து கூடவாக இருந்தது. ஸோ அதுக்கான குவான்டிட்டி வந்து குறைவாக தான் இருக்கிற எனக்கு இருந்தது. இப்போ ஒரு காஃபி எடுத்தால் அரைவாசி காஃபி அரைவாசி நுரையாக இருந்தது. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் வரைக்கும் வந்து சாப்பாடுகள் வேணும்னு சொல்லி சொன்னால் கன்சிடர் பண்ணுங்க எங்கே வாங்கி சாப்பிட வேணும்னு சொல்லி. சிங்கப்பூரில் அநேகமான கடையில் வந்து சீப்பாகவும் வாங்கலாம். மீண்டும் சொல்கிறது ஒன்று தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அது வந்து இந்த சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கான ஒரு ஊண்டுகோலாக இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.